ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? பிரதிஷா தன்னுடைய தைரியத்தை குறித்து ரொம்பவே பெருமை பாராட்டிக்கிடுவா. அப்போது எல்லாருமே சொன்னாங்க, சரி, அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு பெரிய கயிறு போட்டிருக்காங்க, இந்த பக்கம் பாலம் போட்டிருக்காங்க, நீ எந்த இடத்த தேர்ந்தெடுப்பேன்னு கேட்டாங்க எல்லாரும். அப்போ பிரதிஷா சொன்னால், ரொம்ப ஈஸியான வழி தானே, இந்த கயிறு இல்லாமல் பாலத்து மேலே ஏறி போயிட வேண்டியதானே, அது எதுக்காக ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எல்லாரும் சொன்னாங்க, இங்கே பாரு, கயிறு மேலே நடக்கிறது தான் தைரியம்னு சொல்லுவாங்க, அப்போனா உனக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரதிஷா சொன்னால், இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நான் என் தைரியத்தை உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல, அதனால் நான் என்னுடைய சேஃபை தானே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆபத்துன்னு தெரிஞ்சு இதில் போய் நான் விழக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் சிரிப்பாக இருந்தது. இங்கே பாரு பிரதிஷா, நீ தான் ரொம்ப தைரியசாலியான பொண்ணு ஆச்சுதே, நீ இதில் ஏறி நடந்து அடுத்த இடத்துக்கு நீ வந்துட்டேன்னா நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கிடுறோம், உன்னோட தைரியம் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் பிரதிஷா சொன்னால், நீங்கள் என்னை தேவையில்லாமல் நீங்கள் ரொம்ப சீன்றீங்க. நான் தைரியம் அப்படிங்கிறது மனதளவில் எனக்கு ஏதாவது ஒரு இடர்பாடோ இல்லை கஷ்ட நஷ்டங்களோ கண்டிப்பாக அதை தாங்கக்கூடிய தைரியம் எல்லா சக்திகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் தைரியத்தை சோதிக்கிற மாதிரிலாம் இருக்குதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சோதனை இல்லைன்னா சாதிக்க முடியாதுல்ல, போப்பா அதில் நட அப்படின்னு சொன்னாங்க. அப்போது பிரதிஷா சொன்னால், இங்கே பாருங்கள், அதிலெல்லாம் எனக்கு நடக்கிறதுலக்கு நான் எந்த விதமான பழக்கங்களும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மற்றவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பிரதிஷா, உன் கடவுள் தான் எங்கே இருந்தாலும் நீ விழுந்தாலும் பாதுகாப்பார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பிரதிஷா சொன்னால், அதுக்காக நான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நான் ஒன்றும் சோதிக்க முடியாதுல்ல, ஆனால் தைரியம் தான் ஒரு பெரிய சிறந்த துணையாக இருக்கும். உலகில் எதேனாலும் நம்ம சாதிக்கிறதுக்கு வலிமை இந்த தைரியத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட தைரியமாக எதிர்த்து நிற்க முடியுது. ஏன்னா என்னுடைய இயேசுவை நான் யாருக்காகவும் சோதனைக்காயாக மாற்ற மாட்டேன். அவரை நான் சோதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நான் கீழே தான் விழ முடியும். அதனால் நான் சாதிக்க நினைக்கிறேன். ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு நான் ஏன் என்னுடைய தைரியத்தை வீணாக்கணும்? அதுவும் உங்கள் முன்னாடி என் தைரியத்தை நான் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் உள்ள பாலத்து மேலே நடக்க ஆரம்பித்தா பிரதிஷா. அப்போ எல்லோரும் சிரித்தாங்க, அவளை கேலி கிண்டல் பண்ணாங்க. உனக்கு தைரியமே கிடையாது, இங்கே பாரு, எங்கள் கூட்டாளியிலேயே ஒரு அழகாக தைரியசாலியான ஒருத்தனை நான் அங்கே அனுப்புகிறேன், பாரு எப்படி நடக்கிறான்னு பாருன்னு சொன்னாங்க. அப்போ பிரதிஷா சொன்னால், இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் தைரியம் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி நடக்காதீங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்துடும்னு சொல்லி பார்த்தா. ஆனால் அது யாருமே கேட்காம அவளை அவமானப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே அந்த கும்பல் ஃபுல்லாக நடந்துக்கிடுச்சு. அப்போ அவங்க கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஆனால் பிரதிஷா முன்னாடி இந்த பயத்தை காட்டக்கூடாதுன்னு அவங்க வேகமாக நடந்து அந்த சைடு போயிடலான்னு யோசித்தாங்க. ஆனால் முடியலை, ரொம்ப பயந்ததுனால கீழே விழ போகிற மாதிரி போனாங்க. அப்போது பிரதிஷா, இங்கே பார்த்தீங்களா, உங்களுடைய எல்லா விதமான மனநிலைமையை இங்கே பாருங்கள், அவங்க உயிரே போயிடாமல் காப்பாற்றுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை காப்பாற்றிக்கிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, தைரியம் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பிரதிஷா கிட்ட எல்லோரும் மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நாமளும் தைரியமாக கர்த்தருக்கு முன்பதாக நம்ம நல்லா நிற்கணும் அப்படின்னு நினச்சோன்னா சில விஷயங்களில் தைரியமாக எதிர்கொள்ளவும் தெரியணும்.
அப்படின்னா தான் மட்டும்தான் எதையுமே நம்ம சாதிக்கக்கூடிய வலிமையும் இந்த தைரியத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தைரியம், பலன் எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த எல்லா விதமான பலன் தான். அதை நம்ம மனதில் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் தான் பெரிய தைரியசாலி, நான் தான் பலனுள்ளவன்னு நம்மளை நாமளே போய் மாட்டிக்காமல் பார்த்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.